வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குற சர்க்யூட் வந்துட்டு பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற சர்க்யூட் இது. இப்போ வந்து லித்தியம் அயன் செல்களெல்லாம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பேட்டரிகளோட பேலன்ஸை வந்து நம்ம பார்த்துக்கணும். என்னென்ன வோல்ட்டில் இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம அதை முதல்ல செக் பண்ணிக்கணும். அதன் பிரகாரம் நம்ம இந்த சர்க்யூட் மூலிமா தொடர்ந்து நம்ம சார்ஜ் பண்ணோம்னா பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும், சார்ஜிங் கரெக்டாக ஆகிட்டுருக்கும். அதுக்குண்டான சர்க்யூட் தான் இது வந்து லித்தியம் செல்லு. இது வந்து லித்தியம் செல்லு. இது வந்து 3.7 வோல்ட்டு 2200 மில்லி ஆம்பியர் 2000 ஆம்பியர் உள்ள ஒரு பேட்ரி. இது பேக்கு. இதை வந்து இப்போ சார்ஜ் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட அது நிறைய இருக்குது. இந்த பேட்டரியில் வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே நல்லா இருக்கிற பேட்டரி தான். இதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுனா வந்துட்டு இது சிங்கிளாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுனா வந்துட்டு ஒரு சர்க்யூட் போதும். இப்போ இந்த 3 லேயர் போட்டு நம்ம பண்ணுறதுக்கு வந்துட்டு 3 சர்க்யூட் போட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 3 சர்க்யூட் போடுறது வந்துட்டு நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் இதுதான் வந்து லித்தியம் பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய மெத்தட். இது லித்தியம் பேட்டரி எப்போவுமே வந்து ஒரே வோல்ட்டில் இருக்கணும், ஒரே மாதிரி வோல்ட் இருந்துகிட்ருக்கணும். கூடவோ குறையவோ கூட இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? இதுலேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கிற சர்க்யூட் இருக்குது. ரெண்டாவது லோடாகவும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற எல்இடி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லைட் எரியும். சார்ஜ் இல்லைன்னா வந்து அந்த எல்இடி லைட் வந்து உங்கள் ஆஃபில் இருக்கும். சரிங்களா? இந்த இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது லோடில் இது இன்சார்ஜில் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த பேட்ரி இங்கே தான் கனெக்ட் ஆகும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு பேட்ரி லோவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்இடி லைட் எரியாது. நீங்கள் இது வழியாக நீங்கள் சார்ஜ் பண்ண போனீங்கன்னா சார்ஜ் பண்ண போகும்போது உங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து BD438 போட்டிருக்கேன். அதே மாதிரி TL431 போட்டிருக்கு. இந்த இதில் 15K ப்ரீசெட் இருக்குது. இதில் 4 டயோடு வந்து சீரியலில் கொடுத்து நமக்கு வந்து அந்த சார்ஜிங் மெத்தடை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த எல்இடி வந்து எரிஞ்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதுதான் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? இது வந்து இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன ஸ்பேர்ஸுங்கிறத வந்துட்டு நான் சொல்லிடுறேன். இது வந்து TL431. சரிங்களா? இதில் பயன்படுத்தியிருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து BD438. இந்த பக்கம் எமிட்டரு, சென்டரில் கலெக்டரு, இந்த எண்டில் பேஸு. சரிங்களா? இது வந்து BD438 சேம் 439. இது வந்து PNP டைப்பு டிரான்சிஸ்டர். இது வந்து TL431. இது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ரெஃபரன்ஸு, சென்டர் ஆனோடு, அந்த எண்டில் வந்து கேத்தோடு. சரிங்களா? இப்போ இதுதான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இதில் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து BD438 வந்துட்டு ஒரு PNP டிரான்சிஸ்டர். இது PNP டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க அந்த இதில், இந்த சர்க்யூட்டில். அதனால் வந்து PNP டிரான்சிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பேஸு கலெக்டர், எமிட்டர். இந்த வரலைட் இருக்கிற இது வந்துட்டு உங்களுக்கு பேஸு, சென்ட்ரலில் கலெக்டர், இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு எமிட்டர். சரியா? இது வந்து BD438. இது அடுத்து வந்து ரெசிஸ்டர். இது வேரியபிள் ரெசிஸ்டர். வந்து நம்ம அந்த வோல்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்க்யூட் பயன்படுது. இதில் இந்த சர்க்யூட்டில் இது பயன்படுது உங்களுக்கு. ரெண்டாவது வந்து எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு, இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்து சார்ஜ் இருக்கா என்னங்கிறது வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பூரா ரெசிஸ்டர்ஸ் பூராமே. இது வந்து 10K இருக்குது, 20K இல்லைங்கிறதுனால வந்து 2 சீரியலில் போட்டு நம்ம அதை பண்ணுறோம். இல்லைங்களா? அதுக்கு உண்டான ரெசிஸ்டர். இது என்னோடய கலர் கோடு வந்து ப்ரௌனு, பிளாக்கு, ஆரஞ்சு. ப்ரௌனு, பிளாக்கு, ஆரஞ்சு 10K. சரிங்களா? இது வந்து 1K இருக்குது. 1K வந்துட்டு உங்களுக்கு 1K வந்து ப்ரௌனு, பிளாக்கு, ரெட்டு. ப்ரௌனு, பிளாக்கு, ரெட்டுங்கும்போது உங்களுக்கு அது 1K. அது இது வந்து 4007 டயோடு. இது 4007 டயோடு. இது 4 டயோடு இருக்குது இதில். இப்போ இதை அசம்பிள் பண்ணலாமா? ஓகே, பாருங்கள்.
மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? போர்டு ரெடி ஆகிடுச்சு, ஒயரிங் பண்ணிடுச்சு. இப்போ வந்து வோல்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வோல்ட் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலேட்டடு. இப்போ வந்து 422 வோல்ட்டுக்கு வந்து நம்ம இதை வந்து செட் பண்ணிவிட்டு இந்த வோல்ட் வந்தோடனே லைட் எரியிற மாதிரி. சரிங்களா? இப்போ வந்து 422 வோல்ட் இருக்குது. இதை வந்து நம்ம டியூன் பண்ணுறோம். இதை வந்து நம்ம இதில் வந்து வச்சு டியூன் பண்ண போகும்போது 427 வோல்ட். சரிங்களா? இந்த வோல்ட்டை வந்துட்டு நம்ம இதில் வந்து செட் பண்ணுறோம். செட் பண்ணோன்னா எல்இடி லைட் எரியணும். எரிஞ்சுன்னா இது வந்து இப்போ சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஓகேன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த வோல்ட் வந்து அப்படியே இதில் வரும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு செல்லை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? எந்த செல்லு வந்து நல்லா இருக்குது, ஃபுல் சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த லைட் எரியும். சரிங்களா? ஃபுல் சார்ஜ் இருந்தால் அந்த லைட் எரியும். சார்ஜ் இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். இப்போ வந்து சார்ஜில் போட்டு விடலாம். எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பேட்ரி வந்து ஃபுல் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் பிளிங்க் ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆனோன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சிடும் பேட்ரி. இப்போ வந்து கண்டினியூஸாக எரிய இருக்குது. 420 வோல்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வோல்ட்டில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு இதுதான் அந்த சர்க்யூட் தான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த பேலன்ஸ் ஒரு செல்லை வந்து நம்ம பண்ணுறது. அடுத்தது வந்து 3 செல்லை வச்சு நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம். அதை பார்த்துக்குங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நண்பர்களுக்கும் தெரிவிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.